ஹாப்பி நியூ இயர் 2025 தமிழ் நண்பர்களுக்காக பாருங்கள். இன்றைக்கி வந்து புதன்கிழமை நியூ இயர்ன்ட்டு சரி ஹாலிடே பிரியாணி சாப்பிட்லான்ட்டு பாசுமதி ரைஸ் வாங்கலான்ட்டு போனோம். வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கடையில் பக்கமாக இருக்குதுன்ட்டு ஒரு கடையில் போயிட்டு வாங்கினேன். அங்கே வந்து நான் எங்கள் பையன் தான் வாங்குவாங்க, நான் அதிகம் வாங்கினதில்ல. 130 ரூபா ஒரு கிலோன்னாங்க. சரி நமக்கு தெரியாதில்ல அதை பற்றின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு கடையில் போயிட்டு வேறு ஒன்று பொருள் ரெகுலராக வாங்குகிற ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில் போயிட்டு இந்த அரிசி எவ்வளோன்னு கேட்டேன். 100 ரூபானாங்க. பார்க்கலாம், நான் எடுத்து பார்த்தா 122 தான் எம்ஆர்பி போட்டுக்குது. உடனே அதை வாங்கிட்டேன் 100 ரூபாய்க்கு. 22 ரூபா கம்மியாக கொடுக்குறாரு. உடனே இந்த பழசை எடுத்து பார்த்தா, பழைய கடையில் வாங்கினது எடுத்து பார்த்தா 152. எப்படிங்க அவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? விலைவாசி ஏறினாலும் அவ்வளோ வித்தியாசம். ஒரே ஏரியாவில் சப்ளை, ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதோ மிஸ்டேக் இருக்குதுங்க. அது ஏமாற்று வேலை இந்த ஃபஸ்ட்டு வாங்கின இடத்துல. அதனால் வந்து பார்த்து ஏமாறாத வாங்குங்க. இந்த மாதிரி இப்போ ஹோல்சேல் கடையில் தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஹோல்சேல் கடையில் நல்லா கரெக்டான இதாகிற இடத்துல பார்த்து வாங்குங்க, ஏமாறாதீங்க. இப்போ இன்றைக்கி நடந்த விஷயம். நன்றி, வணக்கம்.